வெல்கம் டு MH மேக் சேனல். 9ஆம் வகுப்பு அளவியல் சாப்டரில் பயிற்சி 7.3 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். கீழ்காணும் அளவுகளை கொண்ட கன செவ்வகத்தினுடைய கன அளவை காண்க. சரிங்களா? கன செவ்வக வடிவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? நீளம், அகலம், உயரம் இருக்கும். அதனுடைய கன அளவு அப்படின்னா மூணையும் பெருக்கிறது தான். அப்படின்னா கன செவ்வகத்தினுடைய கன அளவு ஃபார்முலா அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஃபார்முலா வந்து L இன்ட்டு B இன்ட்டு H. அவ்வளோதான். மூணு அளவுகளையும் பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 8 சென்டிமீட்டர், உயரம் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலானா L இன்ட்டு B இன்ட்டு H. நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். கன அலகுகள். இப்போ நீளம் எவ்வளவு? 12. அகலம் எவ்வளவு? 8. உயரம் எவ்வளவு? 6. ஓகேங்களா? இதை பெருக்கலாமா? 12 8 எத்தனை? 96. இப்போ அது 6ஆல் பெருக்கிறோம். 6 6 36, மீதி 3, 9 6 54, 3 57 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான் சம்மு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்தது நீளம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நீளம் வந்து 60 மீட்டர், அகலம் வந்து 25 மீட்டர், உயரம் வந்து 1.5 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ கன அளவு ஃபார்முலா என்னது? L இன்ட்டு B இன்ட்டு H. கன அளவு. நீளம் எவ்வளவு? 6, 25, 1.5. ஓகேங்களா? இப்போ இருக்கலாமா? 6 5 30, மீதி 3, 6 2 12, 3 15 இன்ட்டு 1.5. சரிங்களா? 1 புள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா 15ஆ? 0 கடைசியாக போட்டுக்கோம். 15 15 எத்தனை? 225. இங்கே ஒரு 0 போட்டுட்டேன். பாருங்கள், கடைசியிலேருந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு ஸ்தானம். அப்போ நம்ம புள்ளி வச்சோம்னா 225 சென்டிமீட்டர் கியூப். கன அளவு அப்படின்னா 3 அளவுகளை பெருக்கிறோம். L இன்ட்டு B இன்ட்டு H. அதனால தான் கியூப் போட்டிருக்கோம். சரிங்களா? அங்கே வந்து மொத்த பரப்பில் வந்து 2 அளவு தான் பெருக்கணும். நீளம் இன்ட்டு அகலம். அதனால ஸ்கொயர். இங்கே வந்து 3 அளவு பெருக்கிறதுனால கியூப். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஒரு தீப்பெட்டியின் அளவுகள். ஒரு தீப்பெட்டியை எடுத்துக்கிட்டோம். அந்த தீப்பெட்டி என்ன வடிவில் இருக்கும்? நம்மளுக்கு கன செவ்வகம். அதனுடைய அளவுகள் பாருங்கள். 6 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர் என உள்ளது. அதே அளவுகளை உடைய 12 தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டினுடைய கன அளவை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்படின்னா 3 அளவுகள் கொடுத்துட்டாங்க. 3ஐயும் பெருக்கி வர ஆன்சரோட என்ன பெருக்கணும்? 12 பெருக்கணும். கொண்ட இதே அளவுகளை உடைய 12 தீப்பெட்டிகள் கொண்ட ஒரு கட்டுனா 12 தீப்பெட்டி. ஓகேங்களா? அந்த கட்டினுடைய கன அளவை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு அளவுகள் கொடுத்துட்டாங்க. நீளம் வந்து 6 சென்டிமீட்டர், அகலம் 3.5 சென்டிமீட்டர், உயரம் வந்து 2.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ கன அளவு கண்டுபிடிக்கிறோம். தீப்பெட்டியின் கன அளவு ஃபார்முலா என்னது? L இன்ட்டு B இன்ட்டு H. கன அளவு நான் 6 இன்ட்டு 3.5 இன்ட்டு 2.5. இப்போ இதை பெருக்கலாமா? 6 5 30, மீதி 3, 6 3 18, 3 21. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்படின்னா அடுத்ததில் புள்ளி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 21 இன்ட்டு 2.5. இப்போ 21ஐயும் 25ஐயும் பெருக்கி எத்தனை ஸ்தானம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 5 5, I 2 10, 1 2 2 2 4, 5 2 5. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 52.5 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? இப்போ 12 தீப்பெட்டியினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். 12 தீப்பெட்டியின் கன அளவு. அப்புறம் என்ன பண்ணணும்? 52.5 இன்ட்டு 12. புள்ளி கடைசீட்டில் போட்டுக்கலாம், பெருக்கலாம். I 2 10, மீதி 1 2 4 1 5, I 2 10, 5 2 5. 1ஆல் பெருக்கும்போது 0 5 5 2ஐயும் கூட்டினோம்னா 10, மீதி 1 3 6.
இப்போ கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சோம்னா 630. அப்படின்னா 12 தீப்பெட்டி, அதாவது ஒரு கட்டு அப்படின்னா ஒரு தீப்பெட்டின்னு 12 தீப்பெட்டியின் கன அளவு 630 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். 3வது சம் பாருங்கள். ஒரு சாக்லேட் பெட்டியை எடுத்துக்கிறோம். நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 5:4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. இந்த விகிதத்தில் இருக்குது. அதன் கன அளவு வந்து 7500 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ விகிதம் கொடுத்துட்டாங்க, கன அளவு கொடுத்துட்டாங்க. அந்த பக்கத்தை நாம் தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கன அளவுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? இப்போ விகிதத்தில் கொடுத்துருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நீளம் வந்து 5x, அகலம் வந்து 4x, உயரம் வந்து 3xன்னு வச்சுருக்கோம். நம்மளுக்கு கன அளவுக்கு ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு கன அளவுக்கு ஃபார்முலா L/B/H. ஓகேங்களா? கன அலகு. இப்போ வந்து L/B/H கன அளவு தான் நம்மளுக்கு எவ்வளவு, 7500. இப்போ இதில் நீளம் எவ்வளோ, நம்மளுக்கு நீளம் வந்து 5x, அகலம் வந்து 4x, h வந்து 3x. இப்போ இதை பெருக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ வருமா, 7500. அப்படின்னா 5x, 4x, 3x, மூணையும் பெருக்கணும்னா 7500. இப்போ இதை பெருக்கலாமா? 5 4 20, 20 3 60. x × x, x × x அப்படின்னா என்ன வரும், x கியூப் 7500. இப்போ x கியூப் தான் நம்மளுக்கு வேணும். அப்படின்னா 7500/60 x கியூபும் பெருக்கல் இருக்குது. இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆயிரும். இப்போ 0க்கு 0 வடிச்சிடறோம். 750 6ஆல் வகுத்தோம்னா 1 6 6, மீதி 1. 15னா 2 5 6 2 12, மீதி 15ல் 12 போயிடுச்சுன்னா 3. 6ஆல் வகுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மனசுக்குள்ளேயும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போடுறேன். அப்புறம் 125. எக்ஸ் கியூப் வந்து 125. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், தானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 5ஆல் வகுத்தோம்னா 25, 5ஆல் போட்டோம்னா 5. பாருங்கள், கியூபுங்கிறது என்னது, 3 5க்கு பதிலாக ஒரு 5. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வந்து உயரம் கண்டுபிடிக்கிறோம். உயரம் வந்து நம்மளுக்கு என்னது, 5x தானே. அப்படின்னா 5 × 5, எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடுறோம், 5. அப்படின்னா 5 5 25 சென்டிமீட்டர். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நீளம். அதுக்கு அடுத்தது அகலம். அகலம் நம்மளுக்கு எவ்வளவு, அகலம் வந்து 4x. ஓகேங்களா? அகலம் வந்து 4x. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்னது 5. இப்போ 4 5 20 சென்டிமீட்டர். அடுத்தது உயரம். உயரம் வந்து நம்மளுக்கு என்னது, 3x. அப்புறம் 3 × 5, I3 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ இதை 3ஐயும் பெருக்கிங்கன்னா 7500 வந்துடும். பாருங்கள், 20ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 5 15 2 30. அப்படின்னா 300. 300ஓட 25 பெருக்குனா 3 25 எத்தனை, 75. அப்படின்னா 2 0. அப்படின்னா 7500ங்கிறது கரெக்டு. ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற நீளம், அகலம், உயரமும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 4வது சம் பாருங்கள். ஒரு குளத்தின் நீளம், அகலம் மற்றும் ஆழம் முறையே 20.5 மீட்டர், 16 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அந்த குளத்தின் கொள்ளளவை லிட்டரில் நம்ம என்ன பண்ணுவோமா, கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டாங்க, ஆழம் அப்படின்னா உயரம்னு அர்த்தம். ஒரு குளம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆழம் தானே சொல்லுவோம், அதுங்கிறது உயரம். ஓகேங்களா? குளத்தின் கொள்ளளவு அப்படிங்கிறது, கொள்ளளவுனா கன அளவு தான், எவ்வளோ தண்ணி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்களா. கன அளவை கண்டுபிடிச்சிட்டு லிட்டருக்கு நம்ம மாற்றுறோம். அப்படின்னா 1 மீட்டர் கியூப்னா 1000 லிட்டரு. அப்படின்னா வரக்கூடிய ஆன்சரை 1000ஆல் பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கன அளவு ஃபார்முலா போடலாம். கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, நீளம் × அகலம் × உயரம் கன அளவு. இப்போ வந்து 20.5 × 16 × 8. ஓகேங்களா? இப்போ 20.5 போட்டுக்கிறோம், 16 8 பெருக்கிறோம், 8 6 48, மீதி 4. அப்புறம் என்ன வரும், 128. இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாமா, 205ஐயும் 128ஐயும் பெருக்கிறேன். 8 5 40, இங்கே 4 0 இருக்கிறதுனால 4 அப்படியே போட்டுக்கிறேன். 8 2 16. அதே மாதிரி I2 10, 0 இருக்கிறதுனால 1 போட்டுக்கிட்டேன். 2 2 4. நீங்கள் நார்மலாக பெருக்கிற மாதிரியே தான். 0 4 11 12, மீதி 1 6 2. எத்தனை ஸ்தானத்தில் பிரிக்கணும், ஒரு ஸ்தானம். அப்படின்னா 2624 மீட்டர் கியூப். ஓகேங்களா? 1 மீட்டர் கியூப்னா நம்மளுக்கு எவ்வளவு, 1000 லிட்ரு.
அப்போனா 2624 மீட்டர் அப்படின்னா 1000ஆல் என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். பின்னாடி 3 ஜீரோ சேர்த்திட்டு லிட்டர் போட்டுக்கிறோம். அப்புறம் எவ்வளோ வரும், 26,24,000 லிட்டர் தான் வந்து அந்த குளத்தில் இருக்கக்கூடிய கன அளவு. ஓகேங்களா, லிட்டரில் சொல்லியிருக்கிறோம். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு செங்கல்லின் அளவு, ஒரு செங்கல் எடுத்துக்கிறோம். அதனுடைய அளவு வந்து நீளம் வந்து 24 மீட்டர், அகலம் வந்து 12 சென்டிமீட்டர், உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். நீளம், அகலம், உயரம். ஓகேங்களா. இப்போ 20 மீட்டர் உயரம், 48 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 6 மீட்டர் உயரமுள்ள ஒரு சுவர் எழுப்புவதற்கு இது போன்ற எத்தனை செங்கற்கள் தேவை? சரிங்களா. இப்போ சுவரினுடைய நீளம், அகலம், உயரம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சுவர் இருக்குது. இதனுடைய நீளம் வந்து 20, அகலம் வந்து 48, உயரம் இந்த இது. இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சரிங்களா, இதனுடைய நீளம் வந்து நம்மளுக்கு 20, அகலம் வந்து 48, இந்த உயரம் வந்து 6. இது வந்து சென்டிமீட்டர், மீதி எல்லாமே மீட்டர். இப்போ இந்த சுவரை எழுப்புறதுக்கு நம்மளுக்கு செங்கல் வந்து வேணும் இல்லைங்களா. இப்போ இதில் ஒரு செங்கலோட அளவை கொடுத்துட்டாங்க, நீளம், அகலம், உயரம் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி எத்தனை செங்கற்களில் இந்த செவுத்தில் நம்ம ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சுவரனுடைய கன அளவை கண்டுபிடிக்கணும், செங்கலோட கன அளவை கண்டுபிடிச்சிட்டு வகுக்கணும். இதில் பெருசு எது, நம்மளுக்கு சுவர் தான். அப்போனா சுவரினுடைய கன அளவை செங்கலினுடைய கன அளவால் வகுத்தோம்னா நம்மளுக்கு எத்தனை செங்கல் வேணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதுலேயும் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ஒன்று நம்ம மாற்றிக்கணும். இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கா, அதனால் நம்ம இந்த மீட்டரை நம்ம என்னவா மாற்றிக்கலாம், சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். அப்போனா எத்தனை சென்டிமீட்டரு, மீட்ரு நம்மளுக்கு வந்து பாருங்கள், அளவெல்லாம் எழுதிட்டேன். செங்கலினுடைய நீளம் வந்து 24 சென்டிமீட்டர், அகலம் வந்து 12 சென்டிமீட்டர், உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ சுவரனுடைய நீளம் வந்து 20 மீட்டர். இப்போ நம்மளுக்கு 100 சென்டிமீட்ரு வந்து 1 மீட்ரு. அப்போ நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போனா எதால் பெருக்கலாம், 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 2000 சென்டிமீட்டர். இது ஆல்ரெடி இருக்கிறது சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்படின்னா இதை 100ஆல் பெருக்குனா நம்மளுக்கு என்ன வந்துடும், 600 சென்டிமீட்டர் வந்துடும். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு கன அளவு ஃபார்மை எழுதிக்கிறோம். கன அளவு ஃபார்மை என்னது, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் கன அளவு. இப்போ எத்தனை செங்கற்கள் தேவை அப்படின்னா, மொத்த செங்கற்கள் நம்மளுக்கு வேணுங்களா. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுவரின் கன அளவை எதால் வகுக்கிறோம், செங்கலின் கன அளவால் வகுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ சுவரினுடைய கன அளவு நம்மளுக்கு எவ்வளவு தானே, அப்படின்னா 2000 இன்ட்டு 48 இன்ட்டு 600. இப்போ செங்கல் எவ்வளவு, 24 இன்ட்டு 12 இன்ட்டு 8. ஓகேங்களா. இப்போ வகுக்கலாமா. இப்போ என்ன பண்ணலாம், 1 12 12, 4 12 48, 4 12 நம்மளுக்கு 48. அதுக்கு அடுத்தது போட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த 8ஐயும் 600ஐயும் வகுக்கலாம். ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4, இப்போ இதை அடித்தோம்னா 2 4 8. இப்போ இங்கே 2ஐயும் 600ஐயும் அடித்தோம்னா 600 2ஆல் வகுத்தா என்ன வரும், நம்மளுக்கு 300 வரும். இப்போ இந்த 2ஐயும் 600ஐயும் அடிச்சா நம்மளுக்கு 300 வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ மீதி இருக்கிறத நான் எழுதுகிறேன் பாருங்கள், 2000 இன்ட்டு 300 இன்ட்டு கீழே இருக்கிறது 24. உங்களுக்கு 2ஆலேயே நான் அடித்து காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெரிய வாய்ப்பாட்டில் அடிக்கிறனால அடிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் இதை 2ஆல் வகுத்தேன் அப்படின்னா எத்தனை வரும், 12 2 24. இப்போ நான் இதை 2ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 இங்கே 1000 போட்டுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இதை 2ஆல் வகுக்கிறேன், என்னென்ன வரும், 6 2 12. இதை 2ஆல் வகுத்தோம்னா என்ன வரும், 5 2 10 500. இப்போ பாருங்கள், இங்கே 300 இருக்கா, ஒரு 6 6, 5 30 வந்துருமா, இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்படின்னா மீதி இருக்கிறது என்னது, 500 இன்ட்டு 50. இப்போ 5 5 25, மீதி இருக்கிற 3 0 போட்டுக்கலாம்.
அப்புறம் நம்மளுக்கு எத்தனை செங்கற்கள்? மொத்த செங்கற்கள் வந்து 25,000. சரிங்களா? அடிச்சு போகிறது மட்டும் கரெக்டாக போடுங்க. பாருங்கள், 1 12 12 4 12 48 அடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது 1 நாள் 4 2 நாள் 8 அடித்தேன். அதுக்கு அடுத்தது 1 2 2 இந்த 600 அடித்தோம்னா என்ன வரும்? 300 2 600 அடிச்சாச்சிங்களா? மீதி இருக்கிறது எழுதிட்டேன். 2324. இப்போ 2024ஐயும் 2ஆல் அடிக்கிறேன். அடிக்கும்போது மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் அடிக்கணும். 2ஆல் அடித்தோம்னா 12, இங்கே 2ஆல் அடித்தோம்னா 1000, மறுபடியும் 2ஆல் அடித்தோம்னா 6, இங்கே அடித்தோம்னா 500. இப்போ 6ஐயும் 300ஐயும் அடித்தோம்னா 56 300. இப்போ 500ஐயும் 50ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு 25,000. அப்புறம் அந்த செவுரு மட்டும் கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் வேணுமா? 25,000 செங்கற்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் சம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.